وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. السلام عليكم ورحمة الله وبركاته. நேற்று நம்ம என்ன லெசன் பார்த்தோம்? பேட்டில் ஆஃப் பத்ர் போர் பத்தி பார்த்தோமா இல்லையா? அந்த பத்ர் போர் பத்தி ஆளாளுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். பத்ர் போர் ரமலான் பிறை 17 மார்ச் 17 ஹிஜ்ரத்துக்கு பின்னால 2 வருஷம் கழிச்சு நடந்துச்சு. மக்காவாசிகள் மதீனாக்கு ஹிஜ்ரத் போயிட்டாங்க. அப்போ வந்து முஸ்லிம்களோட பொருட்கள்லாம் வந்து மக்கால நஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லி நஷ்ட பரிகாரமாக அபு சுஃபியானோட வியாபார வண்டி வந்து சிரியால இருந்து வியாபாரம் முடிச்சுட்டு மதீனா வழியாக போறதாக முஸ்லிம்களுக்கு செய்தி வந்துச்சு. ரொம்ப முஸ்லிம்கள் என்ன நினைச்சாங்கன்னா வந்து நஷ்ட ஈடாக வந்து அவரோட பொருட்கள்லாம் அபகரிச்சலாம்னு சொல்லி திட்டமிட்டாங்க. அந்த திட்டம் எப்படியோ அபு சுஃபியான் தெரிஞ்சு போச்சு. அபு சுஃபியான் வந்து மக்காவாசிகளுக்கு சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வந்து என்னோட பொருட்கள்லாம் அபகரிக்க போறாங்கன்னு சொல்லி. இப்போ மக்காவாசிகளுக்கு காரணமா வச்சு போரிடலாம்னு சொல்லி போருக்கு தயாராக ஆரம்பிச்சிட்டாங்க. அபு சுஃபியான் வந்து மதீனாவை தாண்டி வந்த பிறகு வேற வழியாக சொல்லிட்டாரு அவரு, நான் வந்து வேற வழியாக வந்து கொண்டிருக்கிறேன், போர் வேணாம்னு சொல்லி அப்ப கூட கேட்காம போர் வர மைதானத்துக்கு போயிட்டாங்க. பத்ர் போர்ல முஸ்லிம்கள் கிட்ட 313 ஆண்கள், 3 குதிரைகள், 70 ஒட்டகங்கள் மட்டுமே இருந்தது. ஆனா காஃபிர்கள் கிட்ட வந்து 1300 படை வீரர்களும், 100 குதிரை படையும், 600 காலாட் படையும், அதிகப்படியான ஒட்டகமும் இருந்துச்சு. போர் முடிவானதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் மக்கா வாசிகள் மட்டும் இல்லாம மதீனா வாசிகளும் மசூரா பண்ணாங்க. அதுல சாத் இப்னு முஆத் அப்படின்ற அன்சாரி சஹாபி ஒருத்தர், ரசூலுல்லாஹ் நீங்க என்ன சொன்னாலும் செய்யும், நீங்க என்ன எங்க கூப்பிட்டாலும் வரும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ரசூலுல்லாஹ்க்கு தைரியம் வந்துச்சு. போருக்கு முந்தின நாள் இரவே முஸ்லிம்கள் பத்ருன்ற இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அன்னைக்கு இரவு ஒரு பயங்கரமான மழை பெஞ்சிச்சு. அந்த மழை முஸ்லிம்களுக்கு சாதகமாகவும் காஃபிர்களுக்கு பாதகமாகவும் அமைஞ்சிச்சு. அன்னைக்கு இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தால விழுந்து அடுத்து துவா கேட்டாங்க. அதுல ஒண்ணு என்னதுன்னா, இந்த முஸ்லிம்களை அழிச்சிடாத, இந்த முஸ்லிம்கள் மட்டும் அழிஞ்சிட்டாங்கன்னா இந்த உலகத்துல உன்னை வணங்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, அதனால முஸ்லிம்களுக்கு வெற்றி கொடுன்னு நபி ஸல்லல்லாஹு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு சஜ்தால யா ஐயோ யா கையும்ன்ற திக்ர தான் அதிகமா ஓதுனாங்க. அன்னைக்கு காலையில முஸ்லிம் எல்லாரும் நோம்பு வச்சிருந்தாங்க. முஸ்லிம் படைகள்ல இருந்து மூணு சஹாபாக்கள், யாருன்னா அலி ரஸியல்லாஹு அன்ஹு, முஸா ரஸியல்லாஹு அன்ஹு, உபைதா பின் ஹாரிஸ் ரஸியல்லாஹு அன்ஹு, அவங்க 3 பேர் போய் எதிரிகள்ல இருந்து 3 பேர் சண்டை போட்டு எதிரிகளை வீழ்த்தினாங்க. இந்த போர்ல காஃபிர்ல முக்கியமான தலைவர்கள் அபூ ஜஹல், உமைர் இப்னு ஹலஃப் இவங்க கொல்லப்பட்டாங்க. இந்த போர் சம்பந்தமா வந்த ஒரு ஆயத்து சொல்லுங்க பார்க்கலாம். وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا. எனக்கு ஒரு டவுட், எவ்வளவு கம்மியா இருந்த முஸ்லீம் எப்படி வின் பண்ணாங்க? அல்ஹம்துலில்லாஹ், எல்லாமே நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ இவர் கேட்ட மாதிரி இவ்வளவு கம்மியான ஆளுகள் இருந்தும் எப்படி முஸ்லிம்கள் வின் பண்ணாங்க அப்படின்னா, ஒண்ணு அல்லாஹ் வந்து என்ன செஞ்சான்னா மலக்குமார்களை அமைச்சு வச்சு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தலைமையில மலக்குமார்களுடைய கூட்டம், ஒரு பெரும் கூட்டமே என்ன செஞ்சுச்சு, பத்ர் போர்ல வந்து இறங்குச்சு. அவங்க வந்து சண்டை போட்டாங்க. அதாவது நம்ம முஸ்லீம் என்ன செய்வாரு, கையை உயர்த்துவாரு, வெட்ட மாட்டாரு, ஆனா தலை தனியா விழுவோம். யார் வெட்டுவா? மலக்குமார்கள் வந்து வெட்டிடுவா. இப்படி மலக்குமார்கள் நிறைய உதவிகள் அதுல செஞ்சாங்க. அதே போன்று அந்த இவங்கள்ட்ட இருந்த உறுதி, முஸ்லீம்கள்ட்ட இருந்த அந்த ஈமான், அந்த உறுதி தான் வந்து என்ன செஞ்சுச்சு, இவ்வளவு தூரம் நம்மளைய வெற்றிக்கு கொண்டு போய் சேர்த்து. இதுதான் வந்து நடந்த போர்லயே முதல் போர் இல்லையா? இந்த முதல் போர்ல இவ்வளோ வெறும் 313 பேர் ஒரு 1000 பேர் கொண்ட படையை வீழ்த்துறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஈமான் உறுதியா இருந்துச்சு. கடைசி வரைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்ற பேச்சை கேட்டு என்ன செஞ்சாங்க, அவங்க இறுதி வரை சண்டை போட்டாங்க. அவங்க ஈமான்ல உறுதியா இருந்தனால அல்லாஹ்வுடைய உதவி அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அப்ப நம்மளும் என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் எப்பவுமே ஈமானோட மன உறுதியோட இருக்கணும். இருக்கலாமா இன்ஷா அல்லாஹ்?